மற்றொரு அண்மைச் செய்தி. தமிழகத்திற்கு 2.5 டிஎம்சி தண்ணீரை திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்திருந்த நிலையில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் இன்று கூடியது. பிற்பகல் 2:30 மணி அளவில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அதிகாரிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் தண்ணீர் திறந்து விட பரிந்துரைக்கப்படலாம் என சொல்லப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த பரிந்துரையை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக கடந்த மாதம் 30ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் காவிரியிலிருந்து மே மாதம் தமிழ்நாட்டிற்கு 2.5 டிஎம்சி நீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு பரிந்துரை என்பதும் செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்திலும் காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு மே மாதம் திறக்க வேண்டிய 2.5 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 2.5 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.